இன்னைக்கு எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை வெச்சு வெளுத்து விட்டுருக்கிறாரு. பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் மட்டும் சப்சிடி அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடியை தூக்கி கொடுத்திருக்கிறீங்களே, எதுக்காக? நீங்க பிரதமரா நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? உங்க ஆட்சியை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? இந்த 4 லட்சம் கோடி பணம் எங்க இருந்து வரப்போகுது? எல்லா மாநிலங்களும் கட்டக்கூடிய வரியில இருந்தானே கொடுக்குறீங்க. அப்புறம் ஏன் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதிகமா வரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் எங்களை இப்படி உதாசீனப்படுத்துகிறீர்கள், வஞ்சிக்கிறீர்கள்? மழை வெள்ளத்தினால பீகார் மட்டும்தான் பாதிக்கப்பட்டதா? தமிழ்நாட்டுல பாதிப்பு ஏற்படலையா? ஆனா அங்க வந்த நிம்மி மாமி என்ன சொன்னாங்க? போடுறத உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல டைரக்டா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நாங்க சொல்லலாமா? வரியை எதுக்கு ஒன்றிய அரசுக்கு கட்டுறீங்க? எப்படி நமக்கு வர மாட்டேங்குது, அதனால டைரக்டா தமிழ்நாடு அரசுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்க பேச முடியுமா? இதுதான் செலக்டட் எம்பிக்களுக்கும் எலெக்டட் எம்பிக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்கிறாரு.